ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹெல்தி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியாக ப்ரெஷர் குக்கரில் பண்ணக்கூடிய சீரக சம்பா மட்டன் பிரியாணி. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு ரம்பை இலையெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறமா அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆனதும் அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, நீலவாக்கில் கட் பண்ண 3 தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா நல்லா கழுவி வச்சுருக்கிற மட்டன் துண்டுகளை சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூடவே தேவையான உப்பு, பிரியாணி மசாலா, நான் சக்தி பிரியாணி மசாலா யூஸ் பண்ணியிருக்கிறேன், அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன், அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு கையளவு புதினா கொத்தமல்லி இலைகளை எடுத்து நல்லா கழுவிட்டு அதை மையாக அரைச்சி அதையும் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 கப் தண்ணீர் விட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுருங்க. மட்டன் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு தண்ணீர், ஏற்கனவே 2 கப் ஊற்றிருக்கோம், மிச்சம் 4 கப் தண்ணீர் விட்டுக்கோங்க. 3 கப் சீரக சம்பா அரிசி, 3 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணீர், அதாவது 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணீர். புதினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்து ப்ரெஷர் குக்கரை மூடி 15 நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா சுவையான மட்டன் பிரியாணி தயார். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.